எண்ணெய் விட்டு டீஸ் இஞ்சி, 50 கிராம் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி தேங்காய் ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வதக்கிருங்க. கட் பண்ண ஒரு தக்காளி, நம்ம உப்பு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா, கூட ஆரட்டும். கடலை பருப்பு 6 மணி நேரம் ஊற வச்சுங்க. ஊற வச்ச பருப்பு, வெங்காயம், ஜீரகம் அரைச்ச பருப்பை பவுலுக்கு மாற்றிடுங்க. கட் பண்ண வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 டீ இஞ்சி, வெங்காயமும் ஜீரகமும் ஆல்ரெடி ஒன்றா கலந்தாச்சு. மசாலாவை இப்போ அரைச்சிடும். வடை எல்லாம் உதிர்த்து போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். 4 டீஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன 15 பல்லுக்கு தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் அரைச்சி எடுத்த மசாலா. குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட்டுக்கு உப்பு அரைச்ச கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்க வடை எல்லாமே உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை